ஹாய் ஹலோ வணக்கம். கொடுத்த டாஸ்க்கெல்லாம் பண்ணிங்களா? உங்கள் வேலைகளுக்கு நடுவில் அப்பப்போ அந்த லிஸ்ட்டை போட்டிங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி லிஸ்ட்டை போட்டால் என்ன நன்மை தெரியுமா? ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் என்ன, அது எவ்வளோ நாளாக அதை நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஏன் நடக்க மாட்டேங்குது, இந்த காரணங்களெல்லாம் அப்பப்போ உங்கள் மண்டையில் அப்படி வந்து போகும். ஸோ அது உங்களுக்குலாம் தெரிய வரும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ண பழகுனீங்கன்னா உங்களுடைய பிளாக்ஸ் எல்லாம் அங்கங்கே ரிலீஸ் ஆகும். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் சில நேரம் டிலே ஆகுதுல்ல, அந்த டிலே பண்ணுற அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டை அடிக்கடி போடுற ப்ராக்டிஸ் அப்பப்போ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி இப்போ பண்ணிட்டீங்க, நான் இவ்வளோ நேரம் இப்போ நான் சந்திக்கும் வரை நீங்கள் அதை தான் பண்ணீங்க. பட் இது ஒரு நல்ல பயிற்சி. நீங்கள் அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சி நீங்கள் திரும்ப திரும்ப அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம இன்னொரு பயிற்சி செய்யலாம். இது என்ன பயிற்சி? இப்போ என்ன பயிற்சி பண்ண போகிறோம்? இது இந்த லெட் கோல் இது ரொம்ப முக்கியமான பயிற்சி, முக்கியமான அஃபர்மேஷன். இதை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த பயிற்சிக்கு பேர் பொறுப்பு ஒப்படைத்தல் பயிற்சி. நான் ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி டே ஃபுல்லாக, அடுத்து நான் ஈவினிங் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த அஃபர்மேஷன் நீங்கள் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 200 டைம்ஸாவது நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா? சரி, மார்னிங் பண்ண டாஸ்க்கை மறந்துடுங்க. காலையில் என்ன பண்ணிட்டீங்க, போதும், உள்ளே இறங்கிடுச்சு சத்து, போதும், விட்டுடுங்க, இப்போ மறந்துடுங்க. இப்போது ஈவினிங் வரைக்கும் இதுதான் உங்களுடைய பயிற்சி. இந்த அஃபர்மேஷன் நான் இப்போ சொல்ல போகிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி, என்ன அஃபர்மேஷன் அது? நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அது பிரபஞ்சத்தோட பொறுப்பு. மறுபடியும் சொல்கிறேன். இதில் கரெக்டான வார்த்தைகள் சொல்லணும், வார்த்தைகளை மாற்றி கீத்தியெல்லாம் போட்டுறக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்கிறதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான் அஃபர்மேஷன். புரிஞ்சு சொன்னால் அது அஃபர்மேஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த அஃபர்மேஷன். நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அது பிரபஞ்சத்தோட பொறுப்பு. நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அது பிரபஞ்சத்தோட பொறுப்பு. இப்போ நமக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கும், என்னடா இது இவ்வளோ லேட் ஆகுது, எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ சொல்லுங்க, நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், எனக்கு எதுக்கு அந்த தவிப்பு இல்லை, அதெல்லாம் பிரபஞ்சத்தோட பொறுப்பு. அப்பப்போ நம்மளுக்கு தோணும்ல, நான் ஆசைப்படுறது கரெக்டாக நடந்துருமா, இந்த விஷயம் கரெக்டாக நடக்கணும்னா அது அந்த விஷயம் நடக்கணும், அது நடந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கணும், ஒருவேளை இது நடந்து அது நடக்கலைன்னா ஐயோ இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சுன்னா, இப்படி எவ்வளோ பயம், தவிப்பு. ஆனால் இப்போ சொல்லுங்கள், உறுதிப்பாடு செய்யுங்க, நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அதுக்கு அந்த பிரபஞ்சம் பொறுப்பு. ஸோ அடிக்கடி இந்த ஃபீலிங்கோட இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அதுக்கு இந்த பிரபஞ்சம் பொறுப்பு. நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அதுக்கு இந்த பிரபஞ்சம் பொறுப்பு. நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அதுக்கு இந்த பிரபஞ்சம் பொறுப்பு. இந்த அஃபர்மேஷனை சும்மா அப்பப்போ சொல்லிகிட்டே இருங்க. ஒரு 200 டைமுக்கு மேலே. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருக்குது நான் அடுத்தவங்களை சந்திக்கிறதுக்கு. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு 50 தடவை சொன்னால் கூட ஈஸியாக 200 தாண்டிடலாம். ஸோ மனசை வச்சு ஃபீல் பண்ணி, ஆமாம் தானே, நான் சொல்கிறது உண்மை தானே, நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், அதுக்கு இந்த பிரபஞ்சம் பொறுப்பு. ஆமாம் தானே? ஸோ நான் ஈவினிங் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பதுவே இந்த அஃபர்மேஷனை எப்படி சொல்லணும் தெரியுமா? நின்று நிதானமாக சொல்கிறத நம்பி சொல்லணும், ஃபீல் பண்ணி சொல்லணும். ஓகேவா? சும்மா கேர்லெஸ்ஸாக அப்படியே 100 தடவை சொல்கிறதும் கவனத்தோட ஒரு தடவை சொல்கிறதும் ஒன்று. ஸோ எனக்கு கவனமாக நீங்கள் 200 டைம்ஸ்க்கு மேலே சொல்லணும். ஸோ ஃபீல் பண்ணி சொல்லுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். ஃபீல் பண்ணி சொல்கிறதுன்றது வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறத நான் நம்புகிறேன்னு நீங்கள் நம்பி சொன்னாலே போதும், அதுதான், அந்த ஃபீலிங் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ நான் சொல்கிறது உண்மை தானே, நான் ஆசைப்படுறது சரியான நேரத்தில் சரியான முறையில் அமையும், நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அப்போ நம்பி சொல்லுங்கள். குறைந்தபட்சம் 200க்கு மேலே சொல்லுங்கள். நான் ஈவினிங் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுவரை இந்த அஃபர்மேஷனை அப்படி ஜம்முன்னு நம்பி சொல்லிட்டே வாங்க. மீண்டும் மாலை சந்திப்போம்.